கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, ஆமென். இந்த நாளிலும் கூட கர்த்தர் தம்முடைய மனதை நமக்கு வெளிப்படுத்தும்படியாய் அவருடைய மனதை அறிந்திருக்கிறதாம் அந்தபடியே ஜீவிக்கும்படியாக கர்த்தர் பலப்படுத்தும்படியாகவும் கர்த்தர் தாமே நம்மோடு பேசும்படியாக எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த வேளையில நம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற கர்த்தாவே, நம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற ஒருவராயிலும் கர்த்தாவே விருதாவாய் போகாதபடி ஆடைய பயனுடையவர்களாய், ஆடைய பலம் பெற்றவர்களாய், திட்டோட்டமான அனுபவங்கள் பெற்றவர்களாய், மேன்மையான அனுபவங்கள் பெற்றவர்களாய், சமாதானத்தோடு இளைப்பாதலோடு கடந்து போக முடியாய் என் தேவனாய் கர்த்தர் தாமே இடைக்கத்தா ஒவ்வொரு இடைபட முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு கேட்டவனுமாய் கர்த்தாரை பேசும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். பூமியிலே நமக்கு நாட்கள் கொடுக்கப்படுகின்றன, வாரங்கள் கொடுக்கப்படுகின்றன, மாதங்கள் கொடுக்கப்படுகின்றன, இல்லையா, வருடங்களும் கொடுக்கப்படுகின்றன. ஆனால் எல்லாவற்றிலும் நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாட்களை கொடுப்பதும் இல்லையா, மாதங்களை கொடுப்பதும் இல்லை, யார் கொடுக்குறார்? கர்த்தர் கொடுக்கிறார். ஏனென்றால் அவராலே உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவராயிலும் தானாக வந்ததில்லை. எல்லாருமே எப்படி வந்திருக்கிறோம்? அவராலே வந்திருக்கிறோம். அப்படியானால் நாம் வாழ்க்கையிலே அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும், இல்லையா? அவருடைய நோக்கத்தை அறிந்திருக்கிறபடியே ஒன்று தான். என்னது? அவரை போல மாற்றப்பட வேண்டும், இல்லையா? அல்லது தெய்வீகமாய் மாற வேண்டும். மனுஷீகமாக இருக்கிற மனுஷன் என்ன பண்ணோம்? தெய்வீகமாய் மாற வேண்டும், இல்லையா? அப்போ அதுக்காக தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அப்படின்னா தான் கர்த்தர் தன்னுடைய வார்த்தையினாலே நம்ம போதிக்கிறார். வார்த்தையினாலே நாங்கள் போதிக்கிறார். எப்படி தெய்வீகத்தை எப்படி பெறுவது? சுபாவத்திலே பெறுவது. எப்படி தெய்வீகத்தை பெற்றுக்கொள்வது? சுபாவத்தை பெற்றுக்கொள்வது. அப்போ சுபாவத்தை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு தன்னுடைய வார்த்தையை தந்திருக்கிறார், இல்லையா? ஆனால் வார்த்தையை கை கொண்டு ஜீவிப்பதற்கு நமக்கு தடைகள் உண்டாயிருக்கின்றன. எங்க தடை இருக்கு? நம்ம ஜீவியத்துக்கு நாம் கர்த்தருக்கு பிரியமாக ஜீவிக்கக்கூடாதபடி, அது கர்த்தருடைய சுபாவத்தை பெற்றுக்கொண்டு அந்த சுபாவத்தை கொண்டு ஜீவிக்கக்கூடாதபடி நமக்கு தடைகள் இருக்கு. எங்க இருக்கு தடைகள்? நம்மகிட்ட இருக்கு. நம்முடைய மாம்சத்தில் இருக்கு, நமக்குள்ள இல்லை. நம்முடைய மாம்சத்தில் இருக்குது, நம்முடைய உலகத்தில் இருக்குது. ரெண்டும் தான் இருக்குது, இல்லையா? அப்படியானால் நம்முடைய உலகத்திலே நாம் தேவனை போல மாற்றப்படுவதற்கும் அல்லது தேவனுடைய யோசனை நிறைவேற்றுவதற்கும் தடைகள் எங்கே காணப்படுகின்றன? எங்கே? உலகத்திலே காணப்படுகிறது. உலகத்தை எப்படி காணப்பட முடியும்? உலகம் யார் உண்டாக்கினா? உலகம் யார் உண்டாக்கினா? பிசாசு உண்டாக்கினார், இல்லையா? பிசாசு உண்டாக்கினார். ஆனால் பூமியெல்லாம் உண்டாக்குறது யாரு? கர்த்தர். பூமியில கர்த்தர் உண்டாக்குனது இதெல்லாம் கர்த்தர் உண்டாக்குனது ஆதியாகமத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 31ஆம் அதிகாரம் வரைக்கும் உள்ளது மாத்திரமே தேவனால் உண்டாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் கர்த்தர் சிருஷ்டித்தாரா? அவர் சிருஷ்டிப்புங்கிறது ஒரே அதிகாரம் தான். எங்க? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வரைக்கும் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தாலும் போட்டதோடு கூட வேற என்ன போட்டிருக்காரு? நல்லதென்று கண்டார். வேற என்ன சொன்னாரு? முடித்து தீர்ந்த பின்புன்னு போட்டிருக்காரு. வாசிக்க பார்க்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1ம் 2ம். Thus the heaven and the earth were finished, and all the host of them. And on the seventh day God ended his work which he had made, and he rested on the seventh day from all his work which he had made. இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டிருந்தன. இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி, தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். கர்த்தர் முடிச்சிட்டாரா? அவரே சொல்லிட்டார். முடிஞ்சு போயிடுச்சு சொல்லிட்டாரு. தீர்ந்து போயிற்று, முடிந்து போயிற்று, நிறைவேற்றப்பட்டது. எப்படி? 3 வார்த்தை சொல்ல. என்ன சொல்றாரு? என்ன சொன்னாரா? தீர்ந்தன. எல்லாம் உருவாக்கப்பட்டு உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. அடுத்தது நிறைவேற்றப்பட்டன. அதுக்கப்புறம் முடிக்கப்பட்டது, இல்லையா? எல்லாம் முடித்து ஓய்ந்திருந்தார். அப்ப என்ன அர்த்தம்? இதற்கு மேல அவர் ஒன்றையும் சிருஷ்டிக்கவும் இல்லை, அவர் உண்டாக்கவும் இல்லை, அதை நிறைவேற்றவும் இல்லை, அவர் முடிக்கவும் இல்லை. இல்லை, எல்லாம் முடிச்சிட்டார். அப்போ அதுக்கு பின்னாலே எவ்வளவு வந்தது பார்த்தீங்களா? வந்திருக்கா? எப்படி வந்தது வாசிங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்.
And God saw that the wickedness of man was great in the earth, and that every imagination of the thoughts of his heart was only evil continually. You will continually. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் அவன் இருதயத்தின் நினைவுகளெல்லாம் தோற்- நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு கண்டு தான் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஏன் கர்த்தர் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்கு வருத்தப்பட்டார் சொல்லுங்க. ஏன் ஏன் உண்டாக்கினா ஏன் வருத்தப்பட்டார்னா வாசிங்க. பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சாரி, எக்லீசியஸ், கரெக்ட். எக்லீசியஸ் 6th chapter 11th verse. Seeing there be many things that increase vanity, what is man the better? மாயையை பெருக பண்ணுகிற அநேக விசேஷங்கள் உண்டாயிருக்கிறபடியால் மாயையை பெருக பண்ணுகிற அநேக விசேஷங்கள் உண்டாயிருக்கிறபடினால் அதனாலே மனுஷருக்கு பிரயோஜனம் என்ன? அதனாலே மனுஷனுக்கு என்ன பிரயோஜனம்? மனுஷனுக்கு ஒரே பிரயோஜனம் தான் இருக்கு. என்ன பிரயோஜனம்? அவரை போல மாற்றப்படுவதும் அவரோடு திரும்ப போய் சேருவதும் இல்லையா? நம்ம யாரு? அங்கிருந்து வந்தவர்கள். இப்போ அவரோட போய் சேர போகிறோம். போகும்போது எப்படி போகணும்? அவரை போல மாற்றப்பட்டு போகணும். யாரை போல? தேவனை போல மாற்றப்பட்டு போகணும். தான் கர்த்தருக்கு மனுஷனுக்கு ஆதாயமா இருக்கிறது. பூமியில ஆதாயம் சொல்றதுக்கு என்ன ஒன்று இருக்கா? ஏன்னா அவன் இருக்க முடியாதுங்க. வாழ்க்கை முடித்து அங்கே போக வேணும் இல்லையா? பூமியில் ஆதாயம் என்று சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை இல்லையா? ஆனால் பூமியிலே ஜீவிக்கிற நாளிலே என்ன பண்ணாவன்? தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அந்தப்படியே ஜீவித்து அவருடைய சுபாவங்களை பெற்றுக்கொண்டு அந்த சுபாவங்களை பெற்றுக்கொண்டு ஜீவிப்பதில்லை, ஜீவித்து சுபாவத்தை பெற்றுக்கொள்கிறோம். நான் சொல்ல புரியுதா? ரெண்டு வித்தியாசம் இருக்கு. எப்படி? முதல்ல மனுஷன் என்ன பண்றான்? ஜென்ம சுபாவம்ல மனுஷனா இருக்கிறான். ஜென்ம சுபாவம்ல எப்படி மனுஷனா இருக்கிறான்? விழுந்து போன ஆதாமை போல இருக்கிறான். ஆதாம் என்ன பண்ணுவான்? தேவனுக்கு விரோதமான கருத்தை செய்வான். ஏன்னா முதல்ல ஆரம்பம் என்ன பண்ணிட்டான்? கத்திரி வார்த்தையை மீறி பிறந்தான் இல்லையா? ரெண்டாவது கத்திரி வார்த்தையை கேட்கக்கூடாதபடி பிரிந்து போனான் இல்லையா? இப்போ என்ன பண்ண முடியாது? அவனால தேவனாலே போதிக்கப்படவும் அவராலே நடத்தப்படவும் அவரை போல மாற்றப்படவும் முடியாது. ஆனால் இப்பொழுதோ யாருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறான்? பிசாசு கீழ்ப்படிந்திருக்கிறான். யாருக்கு? பிசாசு கீழ்ப்படிந்திருக்கிறான். யாருடைய ஆளுகையின் கீழே காணப்படுகிறான்? பிசாசின் ஆளுகை கீழே காணப்படுகிறான் இல்லையா? ஆனால் பிசாசின் ஆளுகை கீழே காணப்படுகிறதுனால பிசாசின் ஆலோசனைப்படி நடக்கிறவனாக இருக்கிறான். இப்படித்தானே? அப்போ அது பிசாசு உண்டாக்குறதெல்லாம் பூமியில் தானே உண்டாக்க முடியும், பர்வத்தை உண்டாக்க முடியும். பூமியில் உண்டாக்குறது என்னது? மாயை தானே. அதுதாங்க சொல்றாரு, மாயையை பெருக பண்ணுகிற அநேக விசேஷங்கள் உண்டாயிருக்கிறபடியால் அதனாலே மனுஷனுக்கு பிரயோஜனம் என்ன? ஒன்றும் இல்லையே. ஏன்னா ஒரு அலெக்சாண்டர் மரித்தாராம். அலெக்சாண்டர் சாகும்போது என்ன சொன்னா? பயங்கர உலகத்தில் தான் ஜெயிச்சிட்டான மனுஷன் இல்லையா? கடைசி என்ன சொன்னான்னா, சரி நான் சாக போகிறேன், நான் செத்தா என்ன பண்ணுறீங்க? காஃபியில் சவப்பெட்டியில் என் 2 கைகளையும் வெளியே வச்சுருங்க. 2 கைக்கு ஓட்டை போட்டு 2 கை வெளியே வச்சுருங்க. வெளியே வச்சுட்டு என்ன எழுதணுமா? நான் வெறுங்கையோடு வந்தேன், வெறுங்கையோடு போகிறேன்னு காமிங்க. அப்படி ஏன்னா நான் உலகத்தெல்லாம் ஜெயிச்சிட்டேன், ஆனாலும் கூட என்ன கொண்டு போகிறப்போ வெறுங்கையான தான் போகிறேன்னு வெறுங்கையை வச்சான். நான் உலகத்தான் அவன் ரட்சிக்கப்பட்டவன் அப்போஸ்தலனா சீசனா ஒன்றும் இல்லை இல்லை. அவனுக்கு ஞானம் இருந்தது. இவ்வளோலாம் சம்பாதிச்சும் பாரு, இப்போ சாக போகிறேன். சின்ன வயசு செத்தான். தெரியல உங்களுக்கு? சின்ன வயசு தான், ஒரு 20+ தான், 28-29 வயசு தான். அலெக்சாண்டர் த கிரேட்ன்றாங்களே, அது 30 வயசுலாம் தாண்டலை. இது 30 வயசுலாம் தாண்டலை. அதுக்குள்ளே உலகத்தெல்லாம் பிடிச்சிட்டான் பாருங்க. அதுக்குள்ளே உலகத்தெல்லாம் பிடிச்சி கடைசியில் பார்க்குறான், இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ சம்பாதிச்சிட்டோம், இப்போ நான் போகிறேன், என்ன லாபம் எனக்கு? ஒன்றும் இல்லை. அப்படி காமிக்கிறதுக்காக கையை வெளியிச்சுதான் இல்லையா? அப்போ பாருங்கள், உலகத்தில் எந்த ஆதாயம் இல்லை மனுஷனுக்கு. நாம் அப்படி சொல்ல முடியுமா? இல்லை. நமக்கு வித்தியாசமான ஞானத்தை கற்று தந்திருக்கிறார். அப்போ பாருங்க, அவன் மாயை பெருகப்படுகிற அநேக விசேஷம் உண்டாயிருக்கிறபடியால் மனுஷன் அதனாலே மனுஷனுக்கு லாபம் என்ன இல்லையா? பிரயோஜனம் என்னன்றார். வாசிங்க 7ஆம் அதிகாரம், அதே எக்லீசியஸ் 7th chapter 29th verse. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். No, this only I have found, that God hath made up man upright. They have sought out many inventions. 29வது வசனம். ஆமாம். இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார்.
அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். பாருங்க, கர்த்தர் செம்மையானவன் உண்டாக்கினார். என்னைக்கு அது? கர்த்தர் மனுஷனை செம்மையானவனா உண்டாக்கினார். என்னைக்கு? ஆதியாகமம். 7ஆம் நாள், 6ஆம் நாள் முடிச்சிட்டார் இல்லையா? 6ஆம் நாள் மனுஷன் உண்டாக்கினார். அன்னைக்கு எப்படி இருந்தான்? அவன் செம்மையானவனா இருந்தான். அன்னைக்கு எப்படி இருந்தான்? செம்மையானவனா இருந்தான். ஆனா 7ஆம் நாள் என்ன பண்ணான்? கத்தோடு இருந்தான். 8ஆம் நாள் என்ன பண்ணிட்டான்? 8ஆம் நாள் அடுத்து வந்த நாட்கள்ல என்ன பண்ணிட்டான்? தேவனுக்கு அந்நியமாய் போனான் இல்லையா? இப்ப யாருக்கு அடிமையானா? பிசாசுக்கு அடிமையானான். பிசாசுக்கு அடிமையா இருக்கும்படி பிசாசு செய்த காரியம் என்ன? தேவன் விட்டு விலகச் செய்தான். தேவன் விட்டு விலகும்படி என்ன செய்தான்? தேவன் விலகும்படி என்ன சொன்னா? கனியை புசிக்க சொன்னா சொன்னோம் இல்லையா? நம்ம எப்படி சொல்லலாம்? அவன் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம இருக்க பண்ணினான். தேவனுடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணும்படி பண்ணினான். கனியை புசிச்சான் சொல்றது பொம்பளை பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க கதை சொல்ற மாதிரி இல்ல, சத்தியத்தை பேசுவோம். என்ன செய்தான்? கர்த்தருடைய வார்த்தையை மீறும்படி செய்தான். கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியாகும்படி செய்தான். தன் மன விருப்பத்தை பின்பற்ற விரும்பினான். தன் கண்களின் காட்சியை நடக்க விரும்பினான். தன் கண்கண்ட இச்சையை விரும்பினான். ஆனபடினால அவன் தேவனுக்கு பிரிந்தவனானான். இப்பொழுது எவனெல்லாம் தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடாதபடிக்கு கீழ்ப்படியாமையினாலும் தன் கண்களின் இச்சையின்படி நடக்க தெரிவிக்கிறார்களோ அவர் எல்லோரும் தேவனுக்கு தூரமாய் போவார்கள். அப்ப என்ன பண்ணுவாங்க? தன் நன்மை உண்டாக பண்ணுவான். அநேக உபாய தந்திரங்கள் பண்ணிக்கொள்வான். ஏனென்றால் தேவனால் உண்டாயிருக்கிற நன்மைகள் அவனுக்கு போதுமானவர்களாக இருக்கவில்லை. கர்த்தர் எல்லாத்தையும் உண்டாக்கினார் தானே. என்ன சொன்னாரு? எல்லாம் நல்லா இருக்குது, எல்லாம் சேர்ந்து பார்த்தேன்னு சொன்னார். ஒவ்வொரு நாளும் உண்டாக்கி நன்றாக இருக்கிறதுன்னு சொன்னார். 1ஆம் நாள் முடிந்த உடனே நன்றாக இருக்கிறது சொன்னார். 2ஆம் நாள் முடிச்ச உடனே நன்றாக இருக்கிறதுன்னு சொன்னார். 3ஆம் நாள் காரியங்களை முடிச்ச உடனே நன்றாக இருக்கிறது சொன்னார். கடைசியா எல்லாவற்றையும் சேர்ந்து பார்த்தாராம். எல்லாத்தையும் சேர்ந்து பார்த்து எல்லாம் மிகவும் நன்றாக இருக்குது என்று சொன்னாராம். எப்படி சொன்னாரா? மிகவும் நன்றாக இருக்குது என்று சொன்னாராம் இல்லையா? சொல்லிட்டு இப்போ என்னது? எல்லாம் நன்றாக இருக்கு. எந்த மனுஷன் சொல்றான்? தனக்கு அநேக உபாய தந்திரங்களை உண்டு பண்ணி கொண்டான். எப்படி? தனக்கு அநேக உபாய தந்திரங்களை உண்டு பண்ணி கொண்டான். எது? தனக்கு நன்மை உண்டாகி விட வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ற? மாயான, அழிவுக்கு ஏதுவான, தன்னால் ஆதாயப்படுத்திக் கொள்ள கூடாத, எவ்வளவு நிலைத்திருக்க கூடாத, அழிவுக்கு ஏதுவான இவைகளை நன்மை என்று எண்ணினான் இல்லையா? அதனால தான் என்ன பண்ணா? தேவனுடைய வார்த்தைக்கு மீறி தாம் பாருங்க நன்மையாச்சு. இன்னைக்கு பாருங்க, வாலிப பிள்ளைங்க வாழ்க்கையில கெட்டு போறதுக்கு முதல் படி தாய் தப்ப சொல்ல கேட்க மாட்டாங்க, நாசமா போவாங்க. பணம் பெருகலாம், பொருள் பெருகலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா வாழ்க்கையில் என்ன இருக்காது? நிம்மதியும் சமானம் வராது. ஏன் தெரியுமா? தாய் தகப்பனை கீழ்ப்படியாதவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிய மாட்டான். ஆமா, அது கேள்வியே கிடையாது. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைங்க தேவனுக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். அவங்க அதிகமா பைபிள் படிக்கலாம், பைபிளை பாட்டு பாடலாம், குதிக்கலாம், என்னென்னோ பண்ணிக்கலாம். ஆனால் எவர்கள் தேவனுடைய பார்வைக்கு கீழ்ப்படியாதவர்களாக காணப்படுகிறார்களோ அவர்கள் யார் என்று பார்த்தால் அவர் தங்கள் பெற்றோர் கீழ்ப்படியாதவர்களாக இருப்பார்கள். ஏன்னா தாழ்மை எங்கெங்க வெளிப்படுத்துவது? எனக்கு தாழ்மை இருக்கு. யார்கிட்ட காமிக்கணும் சொல்லுங்க? எனக்கு தாழ்மை இருக்கு. நான் முதல்ல யார்கிட்ட காமிக்கணும்? எனக்கு வீட்டில் இருக்கவங்கன்னு சொல்ல வேண்டாம். நான் எனக்கு தாழ்மை இருக்கு. யார்கிட்ட காமிக்கணும்? என் தாயை தப்பட்ட காமிக்கணும். அவங்க தான் முதல்ல இருக்கிறான் வாழ்க்கையில. என் வாழ்க்கையில் யார் முதல்ல காணப்படுவது? என் தாயின் தகப்பன் தான். என் தாயின் தகப்பனுக்கு நான் தாழ்மையாராவிட்டால் கர்த்தர் பார்ப்பாரா? பார்க்க மாட்டாரா? அந்த தாழ்மையா இருக்கிறத தான் கர்த்தர் பண்ணாரு. தாழ்மையா இருக்கிறத தாண்டி கனம் பண்ணுவாயாகன்னு சொன்னார். என்ன சொன்னாரு? கனம் பண்ணுவாயாக என்று சொன்னார். ஆனால் ஆதாமும் ஏவாளும் தங்களுடைய தேவனாய் இருக்கிற, தங்களுக்கு தகப்பனாய் இருக்கிற தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். அவருடைய வாழ்க்கையில மாயை தேடுறதே அனுபவமாய் போயிற்று. ஆண்டினால தங்களை தாங்களே கெடுத்துக் கொண்டார்கள். அப்போ தேவனுக்கு அந்நியமானவர்கள் எப்படி இருந்தார்கள்? ஆதாம் ஏவாள் எப்படி இருந்தார்கள்? தேவனுக்கு தூரமாய் இருந்தார்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடாதபடி தூரமாய் போனார்கள் இல்லையா? தேவனை விட்டு பிரிந்து போனார்கள். இப்பொழுது அவர்களுக்கு தேவனாலே ஆலோசனை இருக்கவில்லை. யாரால் ஆலோசனை இருக்கிறது? ஆனால் அந்த ஆலோசனை பண்ணது மாயானவற்றை பெருக்கிக் கொள்கிறார்கள். எதை பிரிக்கிறாங்க? வீட்டுக்கு சாப்பாடு வேணும், வீட்டில் துணி வேணும், குடிக்க தண்ணி வேணும், சாப்பிட ஆகாரம் வேணும், உடுத்த துணி வேணும், இதுதானே வேணும். ஆனால் டிவி வேணும், ஏர் கண்டிஷன் வேணும், எல்லாம் ஒன்றுறாங்களா? சரி, ஏர் கண்டிஷன் போறோம்னு நினைக்கிறாங்களா? எல்லாருக்கும் ஏர் கண்டிஷன் வேணுன்றாங்க. யாராவது போதும் சொன்னாங்களா பாரு? வாழ்க்கையில நமக்கு வாழ்க்கையில போதும் என்று சொல்லாத இடம் வந்ததுன்னா யாருடைய ஆவியாது? ஆதாமுடைய ஆவி. போதும் சொல்லியிருந்தா, ஆதாம் போதும் என்று சொல்லியிருந்தா அந்த கனியை புசித்து தின்றுப்பானா? அந்த அம்மா சொன்னாங்க செஞ்சிருப்பானா? போதும் இவ்வளவு இருக்கு, அப்புறம் அது என்னத்துக்கு?
மொத்தம் 1500 கனி வச்சுக்குவோம். 1500 கனி இருக்குது, இதுல ஒண்ணு போனா 1499 கனி இருக்க போதாதா அப்படின்னு சொல்ற அறிவு வரலையே. ஏன்னா கீழ்ப்படியாமனுக்குள்ள இருக்கிறது. கீழ்ப்படியாம எப்படி வந்தது? அந்நிய சத்தத்துக்கு செவி கொடுத்து அப்படினால வந்தது இல்லையா? பாருங்க, எப்பொழுது எனக்கு போதும் என்ற மனது இல்லையோ அவன் தேவனுக்கு சத்துருவாய் மாறுகிறான். எப்படி? தேவ சத்தத்தை கேட்கக்கூடாதவனாக மாறுகிறான். தேவ சத்தத்தை கேட்கக்கூடாதவனாக, அதை கீழ்ப்படுகிற இருதயம் இல்லாதவனாக, தன் கண்களில் பட்டதை இச்சிக்கிறவனாக இருக்கிறான். நம்ம அநேக காரியங்களை வேணும்னு சொல்கிற போது நம்ம இருதயத்தால் விரும்புகிறோமா கண்களாக விரும்புகிறோம்? பார்த்தீங்கன்னாக்கா கண்களாக விரும்புகிறது அநேகமாக வேண்டாததாக இருக்கும், இதயத்தால் விரும்புகிறது வேண்டியதாக இருக்கும். இதயத்தால் விரும்பினாக்கா சரி நம்ம வீட்டுக்கு எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு சின்ன கட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா தரையில் படுத்தும்போது சீசனுக்கு ஏற்ற மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி அது வருது அப்படின்னு கட்டில் கேட்கலாம். அப்புறம் மெத்தை வேணும், அப்புறம் ஏசி வேணும், இப்படி ஒன்று ஒன்றா சொல்லிட்டு போனால் எனத்துக்காகவும் நாம் தேவனை தேட மாட்டோம். கண்கள் கண்டதையே வாங்கிட்டு கொண்டிருக்கும். அதுக்கு தான் இப்போ ஒரு பேர் வச்சுக்கிறாங்க தெரியல. மாலுக்கு சும்மா போய்ட்டுருக்கு பார்த்தீங்களா? மாலுக்கு சும்மா போகலாம். ஃபீனிக்ஸ் மாலோ பெரிய பெரிய மால்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் சும்மா போகலாம். நான் யாரும் உள்ளே போய் போகலாமா கேட்குறேன்ல. நீ இப்போ கார் நிறுத்து போய் என்ன கேட்குறான், நீ 1000 ரூபாய்க்கு மேலே வாங்கினாதான் கார் பார்க்கு காசு கிடையாது, அதுக்கு கம்மியாக வாங்கினாக்கா கார் பார்க் காசு தரணும்னு கேட்பான். ஆனால் உள்ளே போகிறதுக்கு என்ன கேட்குறாங்களா? உள்ளே போகிறது என்ன காசு கேட்குறான்? போண்டான் போய் வெறுமை போயிட்டு வந்தால் கூட ஒன்றும் கிடையாது. அதுதான் வெறுமை போயிட்டு வரதுக்கு என்ன பேர் தெரியுமா உங்களுக்கு? வெறுமை பார்த்து வரதுக்கு என்ன பேர்? விண்டோ ஷாப்பிங். என்னது விண்டோ ஷாப்பிங் அப்படின்னா? வாய் பார்க்கறதுன்னு அர்த்தம். இதை ரொம்ப மரியாதையாக பேசிட்டான். எப்படி? விண்டோ ஷாப்பிங் அப்படின்றாடே. விண்டோ ஷாப்பிங்கில் வாய் பார்க்கறது என்னத்தான் பூராம்பிட்டு இருக்கிறத நீ வாய் பார்த்து வர, இது நல்லா இருக்கு கேட்குறதுக்கு இல்லை? எனக்கு இருக்கிற திறமை இதை பார்க்கவே கூடாது. ஆமாம், நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் ஊர் ஹில்ஸில் இருக்குது. அப்போது எங்கள் பிளேன்ஸில் இருக்கிறவங்க எல்லோரும், அதான் திருநெல்வேலியில் இருக்கிறவங்க எல்லோரும் எங்கள் ஊருக்கு வருவாங்க. எங்கள் ஹில்ஸுக்கு வருவாங்க எல்லோரும். காலையில் 5:30 மணி 6 மணிக்கெலாம் கார் வர ஆரம்பிச்சிடும். அப்போல்லாம் கார் கம்மி தெரியல உங்களுக்கு. அப்போவே கார் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கார் 40 கார்னா மேலே போகும். எங்கள் பையங்கள்லாம் இருக்கிறாங்க, என் கூட சேர்ந்த பசங்க, என் கிளாஸ் பசங்க, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே அந்த ரோடு மேலே உட்காந்துக்குவாங்க. அங்கே எங்கள் ஊரில் சூப்பராக இருக்குது. எங்கள் ஊர் கால் பார்க்கெலாம் நல்லாயிருக்கும். அந்த ரோடு மேலே உட்காந்து நோட்டு வச்சுக்குவேன், டைரி, சின்ன டைரி வச்சுக்குவேன். எம்ஜிஆர் படம் போட்டது, ஜெயலலிதா படம் போட்டது, சின்ன டைரி வாங்கி வச்சுக்குவீங்க. வச்சுட்டு அதில் அப்போலாம் எம்எஸ்கியூ அப்படி தான் போட்டுருக்கேன். இப்போ தான் டிஎன்னு போடுறோம். அப்போலாம் எம்எஸ்கியூ, எம்எஸ்பி, எம்எஸ்ஆர் தான் போட்டுருக்கேன். எம்எஸ்ஆர் 1472 அப்படி எம்எஸ்ஆர் போட்டு ப்ளை மவுத், அது பேர் தெரியாது, ஸ்டுடி பேக்கர் வாசிக்க தெரியாதுல்ல, அது போட்டு எதாவது எழுதிக்குவாங்க. அதுபடி என்னடா பண்ணுறீங்கன்னா நான் கேட்பேன் வந்து, என்னடா பண்ணுறீங்கன்னா இல்லை கார் எழுதிட்டு இருக்கா, ஏன்டா எழுதுறேன், அவங்க கார் அவன் ஓட்டிட்டு போகிறேன், அதேண்டா நீங்கள் ஏற்றி நிற்கிறீங்கன்னா, இல்லை பார்க்கணும் எவ்வளோ கார் வந்து பார்க்கணும், எதுக்குடா பார்க்குறீங்கன்னா புரியாது எனக்கு. புரியாது. எங்கள் வீட்டில் நாங்கள் ட்ரெயினில் வருவோம் ஊருக்கு, சென்னைக்கு மதுரைக்கெலாம் வருவோம். வரும்போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஒரு பேப்பர் எடுத்துங்க, எத்தனை ஸ்டேஷனுக்கு எழுதிட்டு வாங்குவாங்க. எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் உண்டாகிறதுக்கு இல்லையா? இது ரோட்டில் போகிற கார் எழுதி என்ன பண்ணுறது? நமக்கு அது என்ன ஒன்றா வாஞ்சி உண்டாகும், நமக்குள்ள என்ன உண்டாகும்? ஒரு தேவையில்லாத விருப்பம் உண்டாகும். என்னது? நம்மளும் ஒரு நாள் கார் வாங்கணும், நம்ம நல்லா படிக்கணும்னு சொன்ன அர்த்தம் இருக்குது இல்லை? நான் நல்லா படிக்கணும், நல்லா வீட்டுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், வீட்டுக்கு நன்மையாக இருக்கணும், குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், அப்படி சொன்ன அர்த்தம் இருக்குது. நான் கார் வாங்கணும், என்ன பண்ணுறது? கார் வாங்கினா என்ன செய்யணும் சொல்லுங்கள்? கார் வாங்கினா எவ்வளோ கூட காசு போடணும், இருக்கிற காசில் அதில் போடணும். 5 லட்சம் 10 லட்சம் போடணும். இப்போல்லாம் 10 லட்சம் கீழே கார் வராது, 7.5 லட்சம் மினிமம். 7 லட்சம் மட்டும் சின்ன கார் வரும் என்ன? அப்போ கார் வாங்கணும். கார் வாங்கினா என் பையன், நான் கார் வாங்குறது புக் பண்ணிட்டு வந்தேன். வந்த புதுசில் சென்னைக்கு வந்து பெங்களூருக்கு வந்த புதுசில் கார் புக் பண்ணிட்டு வந்தேன். நான் அவன் தான் போயிருந்தோம், பெரியவனு போயிருந்தோம். போனோம், சரி அவன் சொன்னான், அப்பா ஹூண்டாய் வாங்கினாக்கா என் பேர்லேயே வாங்கிடுங்க, அப்போ அதில் 15,000 ரூபா கம்மிக்கு விலை குறையும், நான் ஒரு கார் வச்சுக்கிறேன் ஹூண்டாய். சரி அப்படின்னு எல்லாம் பண்ணிட்டு எழுதி கொடுத்து வந்தோம். அடுத்த நாள் பேப்பர்லாம் கொடுக்கணும், இவனுடைய இன்கம் டேக்ஸ் சர்டிஃபிகேட் அதெல்லாம் கொடுக்கணும். எங்கேயோ போயிட்டு வந்தான், நைட்டு 10 மணிக்கு வந்தான்ப்பா, ஒரு சின்ன விஷயம்ப்பா, இந்த கார் வாங்கணுமா யோசித்து பாருங்க அப்படின்னா. ஏன்டா அப்படின்னா, நீ தான்டா கூட வந்து எல்லாம் வாங்கலான்னு சொன்ன, இப்போ சொல்லிட்டேன்னா, இல்லைப்பா கார் வாங்கினா முதல்ல இன்சூரன்ஸ் கட்டணும், 2வது பெட்ரோல் நாம் போடணும், இல்லை நாம் வண்டி ஓட்டணும், அப்புறம் நாம் வண்டி துடைக்கணும், க்ளீன் பண்ணணும், மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அப்புறம் 1 வருஷம் ஆனவுடனே 15% விலை குறைஞ்சிடும். நம்ம 5 லட்சத்துக்கு கார் வாங்கியிருந்தா 15% எவ்வளவு? 75,000 போயிடும் இல்லையா? இல்லை, இது 7,500 போயிடும், 7,500 போயிடும். அப்போ ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுபோக ஒவ்வொரு வருஷமும் வேல்யூ குறையிறது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும்,
ஒரு வருஷம் மெயின்டெனன்ஸ் கூட்டிகிட்டே இருக்கணும், சர்வீஸுக்கு போகணும், இவ்வளோ வேலை இருக்குது. நீங்கள் ஒரு மாதத்துக்கு எத்தனை வாட்டி வெளியே போவீங்க சொல்லுங்க பாருங்க. 4 வாட்டி போவேன். எவ்வளோ கிலோமீட்டர் போவீங்க? 15-20 கிலோமீட்டர் போயிட்டு வருவேன். போக வர 15 கிலோமீட்டர், நிற்கிறாது பண்ண போகணும், மேக்ஸிமம் 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் போவேன். இதுக்கு வந்துப்பா நீங்கள் மாதம் 600 ரூபா செலவழிச்சா போதும். இவ்வளோ மாதம் 600 ரூபா செலவழிச்சா போதும். இந்த காரை நீங்கள் சொந்தமாக வாங்காமல் கேபில் போனீங்கன்னா பெட்ரோலாம் போட்டுக்கிறான், வண்டியை ஓட்டுறான், வீட்டுக்கு வந்து இடம் தெரிய வேணால் போட்டு விட்டுருவான். ஏன்னா இப்படி இருக்கிறதுக்கு எதுக்கு வீணாக நீங்கள் போய் காசு வாங்கி கார் வாங்கிட்டு இருக்கீங்கன்னா, சரிடா நம்ம காரை பற்றி பேச வேண்டாம் சொல்லி விட்டுட்டேன். இனிமேல் காரை பற்றி பேச வேண்டாம். ஏன்னா நான் எதுக்கு கார் வாங்கணும்னு சொல்லுங்கள். எதுக்கு? கண்களின் இச்சை. என்னது? கண்களின் இச்சை. கண்களின் இச்சை எதனால் வந்தது? ஏன்னா வந்தது போதும் என்ற மனது இல்லாதபடினால வந்தது. அப்போது மனுஷனுக்குள்ளே போதும் என்ற மனது இல்லாத இருக்கும்படிக்கு நம்மை கெடுக்கிறது யாரு? பிசாசானவன் கண்களின் இச்சையினாலே கெடுக்கிறான். ஏன்னா பார்க்கிற வேலை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியங்களை பெற்றுக்கொள்வது அவசியம், நியாயம்தான் இல்லையா? அவசியமானவர்களை பெற்றுக்கொள்வது அவசியம்தான். ஆனால் நமக்கு கண்களின் இச்சையினாலே பார்க்கிறபடியினால், நன்றாக இருக்கிறபடினால், இச்சிக்கத்தக்கதாக இருக்கிறபடினால் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? தேவனுக்கு அந்நியமாய் போகிறோம். அந்த மனுஷனும் யார்? ஆதாமும் ஏவாளும் தங்களுக்கு தேவையானவர்களுக்காக அந்த பழத்தை தின்னவில்லை இல்லையா? எதுக்காக தின்னாங்க? கண்களுக்கு பார்க்கறதுக்கு இன்பமாக இருக்கிறது, புசிப்பதற்கு ஏற்றதாக இருக்கிறது, கண்களை தெளிவிக்கிறதா இருக்கிறது அப்படி சொன்னாங்க இல்லையா? ஏன் மற்றதெல்லாம் என்ன போகுது? உனக்கு சாப்பிட்டா வேற என்ன கண்ணு உனக்கு எல்லாம் உண்டாக்கிறது கத்தர் இல்லையா? அப்போது கண்கள் இச்சை வந்த உடனே போதும் என்ற மனது அற்றுப்போகிறது. போதும் என்ற மனது அற்றுப்போகிறது. என்றைக்கு போதும் என்ற இவர் விருப்பம் இல்லையோ, போதும் என்ற மனசு இல்லையோ, அவர்கள் கத்தருக்கு பகைஞனே மாறுவார். எப்படி? ஏன்னா கத்தர் உண்டு பண்ணார், நம்ம கொடுத்துட்டார், நம்ம இச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கத்தர் உண்டு பண்ணார்ல, எது 1ஆம் அதிகாரத்தில் உண்டு பண்ண என்ன சொன்னார்? உண்டாக்கி என்ன சொன்னார்? கட்டு எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள், கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் சொன்னார். கொடுத்தார்ல, அப்படி சொல்லிட்டார்ல. இதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவை? இன்னொன்று அவசியம் இல்லை இல்லையா? அப்போது நாம் கத்தர் கொடுக்காத வேணும் என்று சொல்கிற போது நாம் என்ன பண்ணுவோம்? இருதயத்தால் கத்தர் பகைஞ்சினாங்க இல்லையா? வாசிங்க 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 6ஆம் அதிகாரம் 1 Timothy 6th chapter 6th verse. But godliness with contentment is great gain. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். ஒரு மிகுந்த ஆதாயம் வேணுமா என்ன இருக்கணும்? தேவபக்தி வேணும். அப்படித்தானே? மிகுந்த ஆதாயம் என்பது என்ன? மிகுந்த ஆதாயங்கள் என்று சொல்லியிருக்க, மிகுந்த ஆதாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? மிகுந்த ஆதாயம். மிகுந்த ஆதாயம் என்னது? மிகுந்தனா கிரேட்டஸ்ட் கெயின். இங்கிலீஷ் வாசிக்க ஒன்ஸ் அகைன். But godliness with contentment is great gain. Godliness with contentment is a great gain. அப்படின்னா அர்த்தம் ஈக்குவல், அதான் கிரேட் இல்லையா? அதான் கிரேட் கெயின். எது கிரேட் கெயின்? 100 வருஷம் வாழ்றதா, இல்லை 120 வருஷம் வாழ்றதா, இல்லை 500 வருஷம் வாழ்றதா? எத்தனை வருஷம் வாழ்றது கிரேட் கெயின்? மனுஷன் வாலிபனாக இருக்கவும் பலன் உள்ளதாக இருக்கிறவங்களுக்கு தான் லாபம். அதுக்கப்புறம் வரல வேதனை, அதுக்கப்புறம் வேதனை தான் இல்லையா? அப்படித்தானே? வயசாகி போய் பெண்டு வச்சுட்டு இப்படியே நடந்துன்னு யாராவது கொஞ்சம் கைப்பிடிங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இது வேற லூஸ். வீட்டில் இருக்க வேண்டியது எங்கேயோ ரோட்டில் நிற்கிறேன்னு கேட்பாங்க கேட்க மாட்டாங்க. நம்ம எத்தனை பார்க்குறாங்க, சொல்கிறாங்களா, கேட்குறீங்களா இல்லையா? நடக்க முடியாது நடந்துன்னு அப்படி ரோட்டில் கிராஸ் பண்ணேன், யோ வீட்டில் அடைக்கிறது ஏன் ரோட்டுக்கு வரேன்னு கேட்பாங்க. அவர் 85 வயசு வந்தேன், 90 வயசு வந்து சொல்லிட்டு இருக்காரு. வேதனையே சந்தோஷமா? வேதனை தான் இல்லையா? அப்போ கிரேட் கெயின் எது? கிரேட் கெயின் எது? அந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறதா? எந்த வாழ்க்கையை? பரலோக வாழ்க்கைக்கு ஆயத்தமாகிறதான். ஸோ பரலோக வாழ்க்கைக்காக ஆயத்தமாகணும்னா நான் எப்படி இருக்கணும்? தேவபக்தி உள்ளவர்களாக இருக்க வேணும். தேவபக்தி உள்ளவர்களாக இருக்க என்ன வேணும்? போதும் என்ற மனது வேணும். ஏன்னா ஆதாமுக்கும் மேவாளுக்கும் போதும் என்ற மனது இல்லாதபடினால தான் தேவனை விட்டு தூரம் போனார்கள் இல்லையா? தேவனை விட்டு தூரம் போனதுனால என்னாச்சு? தேவனுடைய சத்தியத்தை கேட்க முடியல, தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியல, தேவன் நடத்தப்பட முடியல. தேவன் நடத்தப்பட்டால் மாத்திரமே அவர் தேவனை போல மாற முடியும் இல்லையா? கேட்க முடியல இல்லையா? ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மை தேவனை அறியும்படி செய்திருக்கிறார். நாம திரும்ப தேவனத்தை கொண்டுறப்பட்டிருக்கோம். ஆதாமை போல அல்லாதபடி நாம் ஆதாம் தேவனை விட்டு விலகி போனான். அப்படித்தானே? கர்த்தர் பிரியமில்லாதபடி கர்த்தரை வார்த்தையை தள்ளி தனக்கு விருப்பமானதை தெரிந்து கொண்டான் இல்லையா? எதை? தான் விருப்பம் கர்த்தர் அனுமதிக்காத ஒன்றை தான் விரும்புகிறபடியினால் தன் கண்களை இச்சித்த காரியத்தை பெற்றுக்கொண்டான். பெற்றுக்கொண்ட என்னாச்சு? தேவனுக்கு அந்நியமாய் போனான், தேவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடாதவனாய் போனான், அவராலே நடத்தப்படக்கூடாதவனாய் போனான், அவரை கொண்டு ஜீவிக்கக்கூடாதவனாய் போனான். அவரை கொண்டு ஜீவியாதபடினால அவரை போல மாறவில்லை.
அப்போ நம்ம அவரை போல மாறினா என்ன பண்ணணும்? அவருடைய வார்த்தையை கேட்டு அதை கேட்டபடி ஜீவித்தாதான் மாற முடியும். நாம இயற்கையா இருக்கிற மனுஷன்லாம் பாவிகளா இருக்கிறார்கள் இல்லையா? அப்படித்தானே? அப்படித்தானே? அதனால அவங்க பாவத்தை செய்துகிறார்கள். அவங்க எப்படி இருக்கிறாங்க வாசிங்க. ரோமர் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 15ஆம் வசனம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். For that which I do, Romans 7:15. for that which I do, I allow not. For what I would, that I do not, that do I not. But what I hate, that do I. பாருங்க மனுஷன் எப்படி இருக்கிறான் பாருங்க. தமிழ் வாசிங்க. எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இதுதான் மனுஷனுடைய நிலைமை. எப்படி? தான் விரும்புகிற நன்மையை செய்யாதபடி தான் வெறுக்கிற தீமையை செய்கிறான் இல்லையா? அந்த வசனத்தை வாசிங்க. 18ஆம் வசனம். அது 18. For I know that in me, that is in my flesh, dwelleth no good things, for to will is present with me. But how to perform that which is good I find not. அது எப்படி எனில் என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க உங்க வாழ்க்கையில? இது இப்போ இல்லை, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் அப்படி இருந்தது. ரட்சிக்கப்படுறதுக்கு அப்புறம் அது இல்லை இல்லையா? என் வாழ்க்கையை ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் அப்படி தான் இருந்தது. நன்மை செய்ய வேண்டும் ஆசைப்பட்டேன். நன்மை செய்யாதபடி அதுக்கு மாறாக தீமையை செய்தேன். நன்மை செய்யாமல் போயிட்ட கூட நியூட்ரல் சாதாரண போயிடலாம். ஆனால் நன்மை போல தீமை செய்தேன் இல்லையா? அப்போ பாருங்க, நன்மை செய்ய வேண்டிய விருப்பம் என்ற இடத்துல இருக்குது. ஆனால் நன்மை செய்வதோ இடத்தில் இருக்கவில்லை இல்லையா? அப்படியானால் எல்லா துன்மார்க்கரும் அப்படி தான் இருக்கிறான். எல்லா பாவிகளும் அப்படி தான் இருக்கிறான். நாம் ரட்சிக்கப்பட்டு இயேசு ஏற்றுக்கொண்ட போது நாம் தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறோம். ஆதாம் எப்படி கீழ்ப்படியாமையினாலே தேவனோடு தூரமாய் போனானோ, இப்பொழுது நாம் கீழ்ப்படிந்தபடினாலே தேவனோடு ஐக்கியப்படுத்தப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனோடு கூட ஐக்கியமாகி இருக்கிறோம். இப்போ கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். நான் கீழ்ப்படிய முடியும், நடக்க முடியும். அப்பொழுது அவருடைய சுபாவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் பழைய மனுஷன் என்ன பண்ணுவான்? ஜென்ம சுபாவத்தை கொண்டு ஜீவிப்பான். ஆனால் நாமும் அவர் வார்த்தையை கேட்டு அதன்படி ஜீவித்து அவருடைய சுபாவத்தை பெற்றுக்கொள்கிறோம். நான் சொல்றது புரியுது அவங்களுக்கு? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. மனுஷன் ஜென்ம சுபாவமுள்ள மனுஷனாக இருந்து தான் விரும்பினாலும் விரும்பாமல் போனாலும் பாவத்தையே செய்கிறவனா இருக்கிறான். அது அவனுக்கு சுபாவமாக மாறிடுச்சு. என்னது? பாவமே அவனுக்கு சுபாவமாக இருந்தது. ஆனால் சுபாவம்னு என்ன அர்த்தம்? சுயபாவம் அப்படின்னு அர்த்தம். தனக்கு சொந்த சுபாவம் அப்படிதான் இருக்குது இல்லையா? அப்படி இருக்கிறான். ஆனால் என்றைக்கு இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுது நம்ம என்ன ஆகிட்டோம்? தேவனோட ஐக்கியமாயிட்டோம். இப்பொழுது அவர் சொல்ல வார்த்தையை நாம் கேட்கிறோம். அதன்படி கீழ்ப்படிந்தால் நாம் என்ன பண்ணுகிறோம்? அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறோம். நடக்க 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 அவருடைய வார்த்தையின்படி கொஞ்சம் கூட தள்ளிவிட எக்காரணம் கொண்டு பேசவே கூடாது. சொந்த வார்த்தை சொல்றபடியே ஜீவித்தோம். ஆனால் நாம் ஜீவித்து தெய்வீக சுபாவத்தை பெற்றுக்கொள்கிறோம். என்ன சுபாவத்தை பெற்றுக்கொள்கிறோம்? தெய்வீக சுபாவத்தை பெற்றுக்கொள்கிறோம். இந்த தெய்வீக சுபாவம் மாறும்போது உள்ளான மனுஷன் தேவனை போல மாறுகிறான். இந்த மனுஷன் இல்ல, கண்களில் பார்க்கிற சரீரமான மனுஷன் இல்ல, உள்ளான மனுஷன் எப்படி மாறுறான்? தெய்வத்தை போல மாறி விடுகிறான். ஆவிக்குரிய மனுஷன் எப்படி இருக்கிறான்? தேவனை போல மாறுகிறான். அப்போ நாம் கீழ்ப்படிவதற்கு இடம் கொடுக்கும் போது நமக்கு தடையாக காணப்படுகிறது உலகமும் மாம்சமும். ஸோ மாம்சம் விரும்புகிறது கண்களின் இச்சை இல்ல, உலகத்தின் இச்சை என்ன இல்லையா? உலகத்தின் இச்சை. இன்னும் அடுத்து என்னது? தீவனத்தின் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, அதுக்கப்புறம் இல்லையா? அப்ப கண்களின் இச்சை உலகமா இருக்கிறது. கண்கள் எதை பார்க்குது? உலகத்தை பார்க்குது, அதை இச்சிக்கிறது. அப்ப என்ன ஆயிடுது? நமக்கு தேவனுக்கு தூரமாகி விடுகிறோம் இல்லையா? அப்புறம் கண்களின் இச்சை வந்து மாம்சத்தின் இச்சை என்பது இந்த சரீரத்தில் உண்டாகிற ஆசாபாசங்கள். இந்த சரீரத்தில் உண்டாகிற ஆசாபாசங்கள் இவைகளும் கூட கர்த்தரை விட்டு தூரம் போக பண்ணுகிறது இல்லையா? அப்ப பாருங்க, இப்போ கண்களின் இச்சையின்படி ஜீவிக்காமல், உலகத்தை சிநேகிக்காமல், மாம்சத்தை நிறைவேற்றாதபடி, மாம்சத்துக்கு இடம் கூடாதபடி இல்லையா? ஜீவனத்தின் பெருமைக்கு இடம் கூடாதபடி, ஜீவியத்தில் உண்டாகிற பெருமைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஏன்னா ஜீவனை யாரை கொண்டு ஜீவிக்கிறோம்? நம்முடைய ஜீவன் யார்? நம்முடைய ஜீவன் யாருடையது? கர்த்தருடையது. அப்போ அந்த ஜீவனை கொண்டு ஜீவித்தால் நமக்கு பெருமை வருமா? வராது. ஏன்னா
உலகத்தில் பெருமை எதில் வருது? பெருமை என்ன சொல்லி கொடுத்தேன்? பெருமை என்ன அர்த்தம்? பெருக்கத்தினால் வரும். பெருக்கத்தின் அவர்கள் தான் என்னது பெருமை. ஏன்னா அப்போ உலகபுரமான காரியம் தான் பெருக்க முடியும். ஸ்பாவத்தில் என்ன இருக்கும் இல்லையா? ஸ்பாவம் தான் உண்டாகும். அதில் பெருக்கம் இருக்குமா? இல்லை. அப்போது நாம் ஜீவனத்தில் பெருமை உண்டாகாதபடி நாம் ஸ்பாவத்துக்கு இடம் கொடுக்கும். எத்தனை பேருக்கு இயேசு போல மாறணும் ஸ்பாவம் ஆசை இருக்கு? ஆசை இருக்கும் இல்லையோ? அப்படி மாறினா தான் இயேசு பார்க்க முடியும். அப்படி மாறினா மாத்திரம் தான் இயேசு பார்க்க முடியும். ஏனென்றால் இயேசு இப்படி எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? அவரே போகிறோம். வாசிக்க பார்க்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனம். Beloved, now are we the sons of God, and it does not yet appear what we shall be. But we know that when he shall appear, we shall be like him, for we shall see him as he is. And every man that hath this hope in him purifies himself, even as he is pure. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். இல்லையா? பாருங்க, பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படுகிற போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம். எப்படி? அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிறவனாகவே நாம் அவரை தரிசிப்போம். எல்லாரும் வித்தியாசமா இருக்கிறோம். எல்லாரும் இல்லையா? ஆணும் பெண்ணுமா இருக்கிறோம். இல்லை வித்தியாசமான கலர் உடையவர்களா இருக்கிறோம். வித்தியாசமான கலை உடையவர்களா இருக்கிறோம். வித்தியாசமான சரீரம் உடையவர்களா இருக்கிறோம். ஆனால் உள்ளான மனுஷன்லாம் யாரை போல மாதிரி இருப்பான்? இயேசு போல மாறி இருப்பான். எப்படி இயேசு போல மாறி இருப்பான்? ஸ்பாவத்தினால் இயேசு போல மாறி இருப்பான். அப்போ இந்த ஸ்பா எப்படி வந்தது? அப்படி வார்த்தையை கேட்டு ஜீவிக்கிறபடினா ஸ்பாவம் உண்டாயிற்று. அந்த வார்த்தையை கேட்டு ஜீவித்தால் நமக்கு அதுவே பழக்கமாகி நாம் என்ன பண்ணுவோம்? ஸ்பாவத்தில் இயேசு போல மாறுவோம். அப்போ நாம் ஜீவித்து ஸ்பாவத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அவனுக்கு கீழ்ப்படியாமனாலே என்ன பண்ணான்? ஸ்பாவத்தை பெற்றுக்கொண்டான். யாருடைய ஸ்பாவத்தை பெற்றுக்கொண்டான்? பிசாசுடைய ஸ்பாவத்தை பெற்றுக்கொண்டான். யாரு? ஆதாமும் ஏவாளும். ஆனால் இப்பொழுதோ நாம் கீழ்ப்படிந்தபடினாலே, அவரோடு சேர்ந்து இருக்கிறபடினாலே, அவருடைய வார்த்தையை கேட்டு அந்தபடி நடந்து நம்முடைய ஸ்பாவத்திலே மாறுதலை காண்கிறோம். எப்படி? ஜீவிக்கிறபடினால் ஸ்பாவத்திலே மாறுதல் உண்டாகுது. அந்த ஸ்பாவ மாறுதல் தான் உள்ளான மனுஷனுடைய மாற்றம். அப்போ நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். எல்லாரும் இந்த சின்ன பிள்ளைகள் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கும். எல்லாரும் 1.5 வயசு குழந்தையா இருந்தால் எல்லாரும் இயேசு போல மாறி இருக்கும். எல்லாம் யாரை போல இருப்போம்? இயேசு போல இருக்கும். எல்லாரும் பரலோகத்துக்கு போய் இயேசு மாதிரி இல்லாமல் வேற வேறு மாதிரி எப்படி இருக்கும்? பரலோகத்தில் போய் எல்லாரும் வேற வேறு மாதிரி எப்படி இருக்கும்? அங்கேயும் போனால் கருப்பன் வெள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கான். இல்லை, பூமியில் என்ன சொல்கிறாங்க? அவங்களாம் கருப்பர்கள், இவரெல்லாம் வெள்ளையர்கள் அப்படிதான் சொல்கிறாங்க. இல்லையா? அப்படித்தானே போட்டிருக்கு. இல்லை, பூமியில் பெரிய வித்தியாசம் இதுதான். கருப்பர்கள், வெள்ளையர்கள் அப்படிதான் பார்ப்போம். இல்லையா? பரலோகத்துக்கு போய் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் எனக்கு பரலோகம் நாசமாக போயிடும். இல்லையா? அப்போது நாம் எல்லாரும் அங்கே ஒற்றுமையாக இருப்பதற்கு எப்படி எல்லாம் இருக்கிறோம்? இயேசு போல மாறுகிறோம். இயேசு போல மாறுவதற்கு என்ன பண்ணணும்? அவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிய வேணும். இல்லையா? அப்போது நம்ம எப்படி அதுக்கு கீழ்ப்படிகிறது? வாசிங்க மத்திய 6ஆம் அதிகாரம். Therefore take no thought, saying, What shall we eat, or what shall we drink, or wherewithal will we be clothed? For after all these things do the Gentiles seek. For your heavenly Father knoweth that ye have need of all these things. But seek ye first the kingdom of God. 31-32. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளையெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இந்த வசனத்துக்கு அர்த்தம் சொல்ல பார்க்கலாம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். என்ன அர்த்தம்? இங்கிலீஷ்ல வாசி என்ன போட்டு பேசு? 31. Therefore take no thought, saying, What shall we eat? What shall we eat? Or what shall we drink? What shall we drink?
wherewithal shall we be clothed. wherewith will be clothed. இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? என்ன டென்ஸ் சொல்லியிருக்கு பாருங்க. என்ன டென்ஸ் சொல்லியிருக்கு? What shall we eat? What shall we drink? Wherewith we will clothe. இல்லையா? இது என்ன டென்ஸ்? ஃபியூச்சர் டென்ஸ். உலகத்தை எவனா இன்னைக்கு என்ன சோறு சாப்பிட சொன்னானா? ஒரு நாயா சொன்னானா கேளு. நாய் கூட சொல்றது இல்லை. எவனாவது இன்னைக்கு என்ன சாப்பிடணும்னு சொன்னானா? நாளைக்கு என்ன சாப்பிடுவோம் கேட்குறானா? அதுதான் பேசுகிறான். அடுத்த தலைமுறைக்கு எப்படி சாப்பிடுவோம், எந்த காலத்துக்கு என்ன சேர்த்து வைப்போம், இப்படி தான் சொல்கிறான். எதை சாப்பிடுவோம், எதை தேடுவோம், வேர் ஷால் வி, இன்னைக்கு இருக்கிறது போதும் எவனா சொன்னானா? நாளைக்கு வரும்டான்னு சொல்கிறானா? சொல்கிறதில்ல. என்னத்தை தேடுவோம், என்னத்தை வாங்குவோம், என்னத்தை சேர்த்து வைப்போம் அப்படின்றான். எவன் ஒருவன் எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுகிறானோ அவன் ஒருபோதும் தேவனுக்கு தெரியுமா இருக்க முடியும். என்னது? என்னத்தை குடிப்போம், இப்படியே போனால் நாளைக்கு என்ன கிடைக்கும், இப்படியே போனால் நாளைக்கு என்ன உண்டாயிருக்கு நமக்கு அப்படின்னு நாளைக்கேன்னு சொல்றவன் இன்றைக்கே தேவனை மறுதளிக்கிறான்னு அர்த்தம். நாளைக்கு என்ன பண்ணுவோன்னு என்ன அர்த்தம்? நாளைக்கு நம்ம உயிரோடு போகணும் நமக்கு தெரியாது. ரெண்டாவது கத்த உயிரோடு போகிறப்போம் அவர் உயிரோடுக்கு நாள் மட்டும் நமக்கு எல்லாத்தையும் உண்மையாக கொடுப்பார். அவ்வளோதானே? அப்புறம் ஏன் நமக்கு கவலை? நம்ம நாளைக்கு என்னத்தை குடிப்போம், நாளைக்குன்னு சொல்றதுனால ஒரு நாளை குறித்து சொல்லவில்லை, நீண்ட எதிர்காலத்தை குறித்து பேசுகிறது. எவர்கள்தான் எதிர்காலத்தை குறித்து சிந்திக்கிறார்களோ அவர்கள் தேவனை தங்களுக்கு புறம்பாக்குகிறார்கள். நான் சொல்ல புரியுதான் தெரியல உங்களுக்கு? எத்தனை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு தெரியல. நம்ம பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாதுல்ல. இப்போவே சேர்த்து வச்சா தானே, அப்போ கடன் வாங்கித்தான் இல்லை. நாளை தினத்தை குறித்து கவலைப்பட ஆரம்பிச்சா தேவனை புறம்பே தள்ளினால் மாத்திரமே, தேவனை அவிசுவாசத்தினாலே அப்புறப்படுத்தினால் மாத்திரமே நாளை தினத்தை குறித்து கவலைப்பட முடியும். அல்லது எவன் ஒருவன் தேவனை தள்ளி இருக்கிறானோ, தேவனோட ஐக்கியம் இல்லாது இருக்கிறானோ, தேவனோட அனுபவம் இல்லாது இருக்கிறானோ, தேவனோட ஐக்கியமும் பழக்கமும் இல்லாது இருக்கிறானோ அவன் தான் நாளையை குறித்து நம்பிக்கை இல்லாதபடிக்கு நாளையும் பிற்காலத்தை குறித்தும் எதிர்காலத்தை குறித்தும் நான் என்ன பண்றான், தேடிக்கொண்டிருக்கிறான். கர்த்தர் செய்வார் விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னா நான் ஒரு காலம் காசு சேர்த்து வைக்கவே இல்லை. நான் பேங்க் பாஸ்புக் எப்போ தெரியுமா திறந்தேன்? பென்ஷன் வரும்போது தான் திறந்தேன். எவ்வளோ ஏன்னா பென்ஷன் பேங்க்கில் தானே வரும், வேறு வழி இல்லைல்ல. அவன் சொல்லிட்டாங்க, நான் லெட்டர் கொடுத்த உடனே ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணுறது முன்னக்கூட்டி லெட்டர் வந்துச்சு. என்ன லெட்டர் வந்துச்சு? நீ ஐஓபியில் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோ, நம்ம பென்ஷன் வந்து ஐஓபியில் தான் வரும், அதில் ஐஓபியில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோ, உன்னுடைய பிரான்ச் எங்கன்னு சொல்லிட்டு அங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்ணுன்னா அப்போ தான் அதில் பென்ஷன் கொடுத்தாங்க இல்லையா? அப்படி தானே? அது வரைக்கும் என்ன பண்ணல நான், நோ பேங்க் அக்கௌண்ட். யார்கிட்ட இருந்து பேங்க் அக்கௌண்ட்டு? அம்மா கிட்ட தான் இருக்கு. நமக்கு பணத்தை பற்றி கவலையே கிடையாது. சரிதான் விடு, இருக்கிறத பார்த்துக்கோ விடு, அவ்வளோதான். இன்னி வரைக்கும் குறவே வரல, இன்னி வரைக்கும் குறை வரல. நம்மளை கர்த்தர் கொடுக்கும்படி வைத்திருக்கிறார், எடுக்கும்படி வைக்கல. அப்போ நிறைய வச்சுருக்கேன் காசு அப்படிலாம் கிடையாது. ஆனால் கர்த்தர் போதுமானது, எப்பப்போ தேவையெல்லாம் வந்துடும், எல்லாம் இருக்கும் வந்துடும் இல்லையா? ஆனால் எவன் ஒருவன் பிற்காலத்தை குறித்து பின்வரு சந்ததியை குறித்து இதெல்லாம் சிந்திக்க ஆரம்பிக்கிறானோ முதலாவது அவன் செய்வது தன்னை அறியாமலே தேவனை தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்துகிறான். தேவனுடைய ஆலோசனை என் வாழ்க்கைக்கு தேவையில்லை என்று அவருடைய ஆலோசனையை தள்ளி விடுகிறான். அவருடைய பலத்தை அற்பமாய் எண்ணுகிறான். அவராலே கையால் ஆகாதவர் என்று சொல்கிறான். அவர் சர்வவல்லமையுள்ளவர் என்று சொல்வதில்லை. அவர் எப்படி கத்தர் நடக்குமானா? கத்தர் கேட்பாரா இந்த வார்த்தையை? எத்தனை பேர் சொல்லியிருப்பீங்க வீட்டில்? அப்படி கத்தர்னு பார்த்தா பேசலாமா? செய்ய வேண்டிய செய்யணும்ல. கத்தர்னா எப்படி? அது கத்தர் கேட்பார்ல, கேட்பார் தானே? ஆமாம். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிற சார்ல்ஸ்னு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். சார்ல்ஸ்னு அர்த்தத்தில் தான் இருக்கிறார். அவர் சரியாக படிக்கலை. எங்கள் அப்பா ஒரு வீடு கட்டி கொடுத்தாரு, பக்கத்தில் வீடு கட்டி கொடுத்துருக்காரு, சொந்த வீடு தான். ஒய்ஃபு ஸ்கூலில் வேலை பார்க்குறாங்க மைக்கேல்ஸில். 2 பிள்ளைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. 2 பையன், ஒரு பிள்ளை ஒரு பொண்ணு, 1 வயசு வித்தியாசத்தில் 2 பிள்ளைங்க. என்ன அவன் அந்த ஆள் விசுவாசத்துக்கு கணக்கொழுங்கே கிடையாது. சம்டைம்ஸ் முட்டாள்தனமாக பண்ணுற மாதிரி நமக்கு கூட தோணும். ஆமாம், அப்படி இன்னசென்ட்டாக பேசுவார். சும்மா இருங்க ஐயா ஆண்டவர் பார்த்து வரியா அப்படி இருப்பார். ஒரு பொண்ணு பிகாம் சிஏ. என்னது? பிகாம் சிஏ. குணத்திலேயா தங்கம், பத்திரமாத்த தங்கம். அப்பா அம்மா எதிர்த்து பேசுறது வேலையே கிடையாது. இந்த நான் வீட்டுக்கு வந்தேன்னாக்கா இந்த ஹாலில் உட்காந்துருப்போம். அந்த பிள்ளைங்க அந்த ரூமில் வைப்பாங்க, 2 பேர் படிச்சுட்டே தான் இருப்பாங்க, உள்ளே தான் இருப்பாங்க. அவங்க பார்க்குறதுக்கு டிவி இங்கே தான் இருக்கும். எங்கேருந்து பார்ப்பாங்க? டிவி இங்கே இருக்கும், அவங்க ரூம் அங்கே இருக்கும். எங்கேருந்து பார்ப்பாங்க? அந்த ரூம்குள்ளே வாசலில் சேரை போட்டு பார்ப்பாங்க. இந்த ஹாலுக்கு வரமாட்டாங்க. தெரியுதா?
ஹாலுக்கு வரமாட்டாங்க. ரோடுக்கு போனதே கிடையாது, தெருவுக்கு, அவங்க தெருவுக்கு போனதே கிடையாது. அவங்க பிள்ளைங்கள அவங்க ரோட்டில் உள்ள சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்க வீட்டில் என்னைக்கு இருந்தால் எப்படி இல்லைன்னே தெரியது இல்லையே அப்படிங்கிறாங்க. வெளியே வரமாட்டாங்க. ஆமாம், அப்படி பிள்ளைங்க கிடைக்கவே கிடைக்காது. மானக்கேடு அளக்கலாம். வாய் நிறைய பேசுவேன், இது வரைக்கும் பேசுவேன், ஊருக்கு ஞானம் சொல்லுவேன். ஆனால் எனக்கு பிள்ளைங்க 2 வெளியே வராது. அவன் என்ன படித்தான்? மைக்கேல்ஸை படித்த 2 பேரும் மைக்கேல்ஸை படித்தாங்க. ஏன்னா அம்மா ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அவள் ஃபீஸ் கன்செஷன் அங்கே படித்தாங்க. அந்த பொண்ணு அவள் பாஸ் பண்ணும்போது 10th ஸ்கூல் ஃபர்ஸ்ட். 10th இந்த பொண்ணு யார்? ஸ்கூல் ஃபர்ஸ்ட். அவன் ஹையஸ்ட் மார்க் அந்த ஸ்கூலுக்கு அவள் தான். சரி, அடுத்த வருஷம் இந்த பையன் 10th, அவன் யார்? ஸ்கூல் ஃபர்ஸ்ட். நம்புறீங்களா? அங்கே இருக்குது மனுஷனுடைய விசுவாசம். எப்படி? அடுத்த வருஷம் அந்த பையன் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு. காலேஜ் எந்த காலேஜ் வேணும்னு கேட்டாலும் அங்கே போனோடனே கொடுத்தாங்க. அவள் கார்மெல் போனால், இந்த பையன் வந்து ஜோசப்ஸ் போனால் போனோடனே கொடுத்தாங்க. அவன் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பையன், பொண்ணு பிகாம் சிஏ. எப்படி சிஏ பண்ணா? பிகாம் முடிக்கும்போது சிஏ முடித்தா. என்னது? பிகாம் முடிக்கும்போது 3 வருஷம் டிகிரி படிக்கிறான்ல, அந்த 3 வருஷம் டிகிரி முடிக்கும்போது சிஏ முடிச்சிட்டா. சிஏன்னு தெரியல, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அவன் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு எங்கள் சென்னையில் படிச்சுட்டு இருந்தா. அவள் பிகாம் முடிச்சுட்டு சிஏ பண்ணான். 3 வருஷம் ட்ரைனிங், எது அப்ரெண்டிஸ்ஷிப் சொல்லுவாங்க, அப்ரெண்டிஸ்ஷிப் 3 வருஷம். அதுக்கப்புறம் 4 அட்டெம்ப்ட் எழுதுனான். எத்தனை வாட்டி? 4 அட்டெம்ப்ட்டு. 4 அட்டெம்ப்ட், 4வது அட்டெம்ப்ட் தான் பாஸ் பண்ணான். 3 அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆனான். அவர் சொன்னால், என்ன பேர்? பேர் கங்கா, கங்காலட்சுமி. கங்கா, என்னம்மா இது அப்படின்னா, அங்கிள் உங்களுக்கு தெரியாது அங்கிள், அது ஜீசஸ். அங்கே எங்கள் தமாஷா பேசுவாங்க எங்கள் ஸ்கூல் காலேஜ் பசங்க. ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ் சொல்கிறீங்களே, ஆஸ்க் ஜீசஸ் டு அப்பியர் ஃபார் சிஏ, தென் வில் நோ. ஜீசஸ் என்னது? ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ், அப்படி தானே சொல்கிறோம் இல்லை? அப்போது இஃப் யூ சே ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ், ஆஸ்க் ஹிம் டு அப்பியர் ஃபார் சிஏ, தென் வில் நோ ஜீசஸ் ஃபெயில்ஸ். அவ்வளோ கஷ்டமா. ஆனால் இந்த பிள்ளை ஒரே அட்டெம்ப்டில் நேராக 3 வருஷம் முடிக்கும்போது பாஸ் பண்ணி சிஏ முடிச்சிட்டாங்க. அப்படி அவ்வளோ பயங்கரமான விசுவாசம் அவருக்கு. அவர் சொல்கிறார், இன்னைக்கு கூட சொல்கிறார், ஐயா பிள்ளைகளை பற்றி கவலைப்பட்டதே இல்லை, பிள்ளைகளை படின்னு ஒரே ஒரு வாட்டி வாயால் சொன்னதில்லை. என்னது? பிள்ளைகளை படின்னு ஒரே ஒரு வாட்டி வாயால் சொல்லலை. முந்தானோட சொல்கிறார், பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க ஐயா, இப்போ கவலையே இல்லை, அவங்களே பொறுப்பெல்லாம் பார்த்துக்கிறாங்க. அவன் ஜாஷுவா வந்து ப்ரொவிஷன்ஸ்லாம் வாங்கிடுறான். அவர் டெய்லி கடைக்கு போய்ட்டு எல்லாம் வாங்கி வச்சிடுறான். என்ன வீட்டில் சமையல் பண்ணுறதுக்கு அவங்க அம்மாவுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறான். யார்? பொண்ணு. இப்போ வேலை பார்க்குறேன், ஏதோ அமெரிக்கன் பிள்ளை பண்ணுறான். சொல்கிறேன், என்ன சொல்ல வரேன்னா, பிள்ளைகள் நேர்த்தியாக நடக்கிறாங்கன்னாக்கா நம்ம பிள்ளைகளை கொடுத்து கவலைப்படாதபடி கர்த்தர் மேல் விசுவாசம் பண்ணணும். நாம் நினச்சிக்கிறோம் நம்ம கெட்டிக்காரத்தனத்தினால இப்படி பண்ணால் சரிம்மா, ஃப்யூச்சரை கொடுத்து பேசினா தேவனை நம்ம விட்டு விலக்கி விட்டோம்னு அர்த்தம். ஃப்யூச்சர் கொடுத்து நான் கவலைப்பட ஆரம்பிச்சேன்னா கர்த்தர் இல்லை என்று அறிக்கையிடுகிறேன். என் வாழ்க்கையில், என் குடும்பத்தின் வாழ்க்கையில், என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு இடமில்லை. நான் செய்தால்தான் ஆயிற்று, அவருடனே செய்வார். பாவம் சும்மா சும்மா கர்த்தர் சொல்லாதன்னு சொன்னால் அவரு கையை பிரிவு வச்சுக்க. அப்போ நம்ம ஃபியூச்சர் எதிர்பார்த்து என்ன செய்வோம்? ஃபியூச்சர் பேச ஆரம்பிச்சு என்ன பண்ணுவோம்? கர்த்தரை விலக்கி தள்ளுகிறோம். அதுதான் வார்த்தை போட்டு வாசிங்க, 31 வாசிங்க முடியுங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். போதும் இல்லையா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாதிருங்கள். சரிதானே? சொல்லியாச்சா? அடுத்த வார்த்தை போட்டுருக்கோம், இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். பாருங்க, இவைகளெல்லாம் யார் நாடி தேடுகிறார்கள்? எவனெல்லாம் எதிர்காலத்தை குறித்து கவலையா இருக்கிறானோ, எவனெல்லாம் தன்னுடைய எதிர்காலத்தின் பிள்ளைகளை குறித்து கவலையா இருக்கிறானோ அவன் அஞ்ஞானி இல்லாம ஞானி அல்ல. யாருங்க அஞ்ஞானி? யார் அஞ்ஞானி? தேவனை அறியாதவன். ஆமா, தேவனை அறியாதவன், இயேசு அறியாதவன் அஞ்ஞானி. எவன் ஒருவன் ஃபியூச்சருக்காக நினைத்துக் கொண்டிருக்கிறானோ, அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ என்று சொல்கிறானோ, தேவனை விசுவாசியாமல் இருக்கிறான். விசுவாசியதான் அஞ்ஞானியா இருக்கிறான். பாருங்க, நம்ம ஞானம் உள்ளதான் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். எனக்கு தெரிஞ்ச பிள்ளைகளை கற்றுக் கொடுத்தாரு, எனக்கு தெரிஞ்ச பிள்ளைகளை வளர்த்தாரு. கொண்டாட பிள்ளைகளை வளர்க்க முடியுமா? உன் வயசுல எத்தனை பொம்பளைங்க பிள்ளைகளை பெற்றிருப்பாங்க? உன் பிள்ளைங்க பெற்றிருப்பாங்களா? எவ்வளவோ தேவையில்லாம் பிள்ளைங்க ஒற்றுமையாக இருப்பானுங்க,
உள்ள வீட்டுக்குள்ளே சண்டை போட்டால் கூட காரியமாக பண்ணுவானுங்க, ஒழுங்காக இருப்பானுங்க, முடிஞ்சவர்களுக்கு இல்லையா. இவன் தான் கொஞ்சம் ஆட போகிறான், இல்லை இல்லை புரியாடா ஒரு சரி. ஆனால் அதுக்கு மேலே ஒன்று கிடையாது, விளையாடத்தான் போவான், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆட போவான். இன்னும் கொஞ்சம் 6:30 மணிக்கு பாஸ்டர் வீட்டில் கிளம்பி 7:30 மணிக்கு வருவான், இல்லை அவ்வளோதான். மற்றபடி ஒரு பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனால் ஒன்றால் வளர்க்க முடியுமா நினைக்கிறியா? ஒன்றால் முடியும்னு நினச்சிருக்கிறியா? இம்மட்டும் கொண்டு வந்தது கர்த்தர் தான். இம்மட்டும் கொண்டு வந்தது கர்த்தர் தான். நம்ம பிள்ளைகளை நாமெல்லாம் இவ்வளோ தூரம் கொண்டு வந்துருக்குறோமே, நம்மளையா? நம்மளால் சோறு தான் போட முடியும். சோறு உடம்புல ஒட்டுறது பண்ண வைக்க முடியுமா? நம்மள சோறு போட வைக்கலாம், உடம்புல ஒட்ட வைக்க முடியுமா? முடியாது. பிள்ளைகளுக்கு படிப்பு தான் கொடுக்கலாம், ஞானம் உண்டாகுமா? இல்லை, ஞானம் உண்டாகுது கர்த்தராக தான் உண்டாகுது. ஆனால் எவர்கள் தங்களுடைய ஃப்யூச்சரை பற்றி எண்ணுகிறார்களோ அவர்கள் கர்த்தருக்கு இடம் உண்டாக்க போகிறார்கள். தங்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்கு இடம் உண்டாக்க போகிறார்கள். கர்த்தருடைய வீட்டில் இல்லைன்னா நன்மையானது ஒன்று பூர்ணமாக இருக்காது. நன்மையானது இருக்காது சொல்லலை, என்னது நன்மையாக இருக்கலன்னு சொல்ல, இருக்காதுன்னு சொல்ல, நன்மையானது பூர்ணமாக இருக்காது. நன்மையும் தீமையும் சேர்ந்து வருகிறதா இருக்கும். அது என்ன ஒரு நன்மை? அது நீ தீமை சேர்ந்ததுக்கப்புறம் எப்படி நன்மையாக இருக்கும் இல்லையா? அப்படியானால் நாம் என்ன போட்டிருக்கு? இவைகள் எல்லாம் எதெல்லாம் நாடித்திராய், எண்ணத்தை உண்போம் என்றும், ஃபியூச்சர்ல என்னத்தை சாப்பிடுவோம் என்றும், ஃபியூச்சர் எப்படி பழப்பம் நடத்துவோம் என்றும், ஃபியூச்சர்ல வாழ்க்கை எப்படி இருக்கின்றது யார் சொல்றா? அஞ்ஞானிகள் நாடி தேடி கொண்டிருக்கிறார்கள். இப்படி பண்ணலாமா, அங்கே சீட்டு போடலாமா, 1 கிராம் தங்கம் வாங்கி போடலாமா, இப்படி நாடி நாடி தேடி ஓடி திரிகிறார்கள். ஏனென்றால் இவர்கள் அஞ்ஞானி. என்ன ஞானம் இல்லை? எனக்கு ஒரு தேவன் உண்டு என்று சொல்லுங்கள், கர்த்தர் பார்த்துக்கொள்ள என்று சொல்ல தகுதி இல்லை. ஏனென்றால் அவர்கள் அஞ்ஞானிகள். நம்ம எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கோம் என்று சொல்லியும் எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுபவர்களாக, என்னத்து ஃபியூச்சருக்கு என்ன பண்ணி வைக்கணும்னு நினைத்தோமானால் நாம் யாரு? தேவனை அறியாத அஞ்ஞானிகள். தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் கூடிய அறியாதிருக்க சொல்லியும் அறியாதிருக்கிற அஞ்ஞானிகள். அப்படியானா நாம் உலகத்தை சிநேகிக்க ஆரம்பிச்சோம்னா ஒருபோதும் திருப்தி அடைய மாட்டோம் இல்லையா? அதான் போதும் என்ற மனதுடைய கூடிய தேவபக்தியை மிகுந்த ஆதாயம். ஸோ உனக்குள்ளே எனக்குள்ளும் தேவபக்தி வர வேண்டுமானால் முதல்ல போதும் என்ற மனது உண்டாது. எப்படி? உனக்கு எனக்கு என்ன வேணும்? போதும் என்ற மனது உண்டா இருக்கணும். ஆபிரகாம் ஐஸ்வர்யத்தை தேடினானா? இல்லை, வந்தது. யார் அவன்? கிழக்கிருந்து மேற்க போனான், அந்நிய தேசம், வேற பாஷை தேசம் இல்லையா? ஆனால் அங்கே போய் ஐஸ்வர்யனா இருந்தான். எப்படி தானா? ஐஸ்வர்ய சம்பரனா இருந்தான்னு போட்டிருக்கு இல்லையா? அப்போ மகாபலி ஐஸ்வர்யா இருந்தான்னு போட்டிருக்கு. அப்படியானா கர்த்தர் கொடுத்தார். அது என்ன பண்ண தெரியுமா? எல்லாத்தையும் அப்படியே வச்சு கூட இருக்க குடியிருந்தான். இதில் குடியிருந்தா கூட இருக்க குடியிருந்தான். அதான் இருந்தால் கூட உலகத்தை அனுபவிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. நம்ம பிள்ளைகள் சொல்லுவாங்க, இருக்கிற வாங்கி தந்தா என்ன கெட்டு போச்சுமா? நான் தரமாட்டேன்னு சொல்லுவேன். ஏன்னா அது தேவையில்லை. எப்படி? அது தேவையில்லை. எனக்கு நல்ல தாத்தா, எனக்கு அப்பா, அம்மாவுடைய அப்பா எவ்வளோ காசு வச்சுருப்பாரு தெரியாது. 3 சட்டை, 3 வேஷ்டி, 2 அங்க வஸ்திரம். இதுதான் வருஷம் முழுக்க வருது. எத்தனை வேஷ்டி? 3 வேஷ்டி, 3 சட்டை, 2 அங்க வஸ்திரம். அவருக்கு அன்னைக்கே 540 ரூபா அவருக்கு வாடகை வரும். அதுதான் எனக்கு தெரியும். 540 ரூபா வாடகை வரும். 540 ரூபா 2 ஜெய் சம்பளம். எத்தனை ஜெய் சம்பளம்? 2 ஜெய் சம்பளம். அவர் ஒருத்தருக்கு வரும் வாடகை, வீட்டு வாடகை மட்டும். ஆனால் 3 வேஷ்டி, 3 சட்டை, 2 வேஷ்டி, 2 அங்க வஸ்திரம் தான் வச்சுருப்பேன். ஒரு லெதர் பேக் இருக்கும், இந்த பெருசு பேக் இருக்கும். ஏன்னா ஊருக்கு போனால் அவ்வளோக்குள்ளே வச்சு கொண்டு போயிடுவார். அவ்வளோ வேறு எங்கேயும் பெருசான கிட் கேஸ்லாம் கிடையாது. பேங்க் அக்கௌண்ட்டே கிடையாது. என்ன கிடையாது? பேங்க் அக்கௌண்ட்டே கிடையாது. வெளியே போகும்போது பையில் 2 ரூபா எடுத்து போட்டு போவேன். நான் கேட்பேன், ஏன் தாத்தா 2 ரூபா போட்டு போகிறீங்கன்னா, அப்போ வரும்போது கொஞ்சம் மயக்கமாக இருந்ததுனாக்கா அந்த கடையில் ஜூஸ் கடையில் போய் எலுமிச்சம்பழம் சோடா போட்டு குடிச்சிக்குவோம். அவ்வளோதான். அதுக்கு 2 ரூபா. எவ்வளோ சோடா போடுறது? அப்போ 5 பைசா. ஒரு சோடாவும் எலுமிச்சம்பழம் போட்டு எவ்வளோ காசு? 5 காசு. ஆனால் இப்போ 2 ரூபா பையில் வச்சுக்கோ. அப்போல்லாம் சிகப்பாக இருக்கும் 2 ரூபா. அதை எடுத்துகிட்டு போவார். அவ்வளோதான். இது போதும்னு சொல்ல, போதும் 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 போதும்னு சொல்லிகிட்டே இருப்பேன். ஆமாம், எங்களெல்லாம் அந்த பழக்கம் வந்தால் எங்களை வந்து நல்ல பெற்றோர் கொடுத்தார். எனக்கு நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்தார். அதாவது எத்தனையோ குறைகள் இருக்கலாம், நான் குறைய பார்க்குறதே கிடையாது. என் குடும்பத்தில் உள்ள மேனையை மட்டும்தான் பார்ப்பேன். ஏன்னா அது எனக்கு நன்மையாக இருந்தது. அது என்னை உருவாக்கிக்கொள்ள நன்மையாக இருந்தது. அப்படியானால் நாம் உலகத்தை சிநேகிக்குள்ள இருக்கக்கூடாது. ஏனென்றால் தேவபக்தி வர வேண்டுமானால் என்ன இருக்கணும்? போதும் என்ற மனது இருக்கணும். போதும் என்ற மனது இருக்கணும். மட்டும்தான் தேவனை பற்றி நம்பிக்கையோடு இருப்பான். இல்லையானா இதையா கருத்தை கொடுத்துட்டாரு, அவங்களுக்குலாம் நிறைய கொடுத்தாரு, கொடுக்கல, முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவோம். போதும் என்ற மனது தான் என்ன செய்யும்? அடுத்தது முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவோம். கர்த்தர் அவங்களுக்குலாம் கோடியாக கொடுத்துரு, நமக்கு கூட தான் கொடுத்துரு. இல்லை, இப்போ நான் சின்ன உதாரணம் சொல்லுவேன். நான் 42 சட்டை போடுவேன். அப்போல்லாம் சைஸ் எவ்வளவு? 42. இப்போ 39, 40க்கு இடிக்குது இல்லையா? நான் 42 தான் போட சொல்ல முடியுமா? அப்போ
லூஸ் தானே நான். ஸோ சட்டை லூஸாக இருக்கும், நானும் லூஸ் மாதிரி தான் இருப்பேன். அப்படி தானே இல்லை? எங்கள் அண்ணன் பையன் 44 போடுவான். எங்கள் அண்ணன் பையன் 44. அவன் சின்ன பையன், அவன் 44 போடுறான், நானும் 44 சேர்த்த போட சொல்லுவேன் நான். ஏன் அப்புறம் காசு பணம் பொருளுக்கு மட்டும் எனக்கு இது ஒன்று சார், நமக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் போதாதா? இல்லை, நமக்கு எது ஏற்றது அது கத்த தருகிற போதாதா இல்லையா? அப்படியானால் போதுமான மனது இல்லாதபடி தேவபக்தி இல்லை. தேவபக்தி இல்லைனாக்கா எதிர்காலத்தை குறித்த கவலை இருக்கக்கூடாது. எதிர்காலத்தை குறித்த கவலை இருக்கிறவனுக்கு தேவனுக்கு உண்மையாக இருக்க முடியாது. அவன் தன் வாழ்க்கையில தேவனுக்கு இடம் உண்டாக்காதபடி தேவனை தன் வாழ்க்கையை விட்டு தூரமாக்கி விடுவான். தேவனை தூரமாக்கி விட்டு பூர்ண நன்மை கிடைக்காது. நன்மையும் தீமையும் மிக்ஸ் ஆகி வரும். அது ஒரு நன்மையாக இருக்குமா தீமையாக சொல்ல முடியாதுல்ல. அப்படியானால் நமக்கு மிகுந்த பலன் உண்டாயிருக்கும்படி நம்ம என்ன இருக்கணும்? போதுமான பலனுடைய கூடிய தேவபக்தியுடைய இருக்கும். ஒப்பு கொஞ்சம் மனங்க எல்லாரும். அப்பா எங்களுக்கு எல்லாவற்றையும் உண்டாக்கி வைத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவர். அதிலே நாங்கள் ஆண்டவரே ஆண்டவரே அப்பா, நீ கொடுத்தது போதும் என்று சொல்லத்தக்கதான் இறுதி எங்களுக்கு உண்டாயிருக்கவும், போதும் என்று தெய்வபக்தி மிகுந்த ஆதாயம் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை நீ கொடுத்ததற்கு நாங்கள் உண்மையோலாக நாங்கள் சிந்திக்கத்தக்கதாகவும் ஆண்டவரை நாளைய தினத்தை குறிப்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று நாங்கள் ஆண்டவரை கவலைப்படாதபடிக்கு ஆண்டவரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அது போதும் என்று சொல்லத்தக்கதாகவும் அதிலே திருப்தியுள்ளவர்களாக நாங்கள் சந்தோஷமா ஜீவிக்கத்தக்கதாகவும் எங்களை ஒப்புக் கொடுக்கிற மாட்டவரப்பா. விதமாக நாங்கள் ஆண்டவரை தெய்வத்தை அறியாதவர்கள் கூட ஆண்டவரை சொல்லுவோம்ப்பா. ஆண்டவரை உலகத்தை ஆதாயப்படுத்தவோ ஆண்டவரை அப்பா, மாம்சத்தை ஆதாயப்படுத்தவோ ஆண்டவரே நாங்கள் உருவாதபடிக்கு ஆண்டவரை உலகத்தையும் மாம்சத்தையும் நாங்கள் வெறுத்தவர்களாக ஆண்டவரே எங்கள் கண்ணீர் இச்சையும் மாம்சத்தின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையாகி எல்லாவற்றையும் விட்டுவிடத்தக்கதாகவும் ஆண்டவரே அப்பா, எங்கள் தெய்வனால் மாத்திரமே நோக்கி பார்க்கத்தக்கதாகவும் அவர் கொடுத்திருக்கிறது மாத்திரமே போதும் என்று சொல்லத்தக்கதாகவும் ஆண்டவரே அதிலே நாங்கள் திருப்தி உள்ளவர்களாகவும் காணப்படத்தக்கதாக எங்களை தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிற மாணவர்கள் பார்க்கிறோம்ப்பா. ஆண்டவரே நாங்கள் தெய்வ பக்தி நிறைந்தவர்களாக, தெய்வத்தை மாத்திரமே தேடுகிறவர்களாக, தெய்வத்துக்கு பிரியமாக மாத்திரமே நாங்கள் ஜீவிக்கிறவர்களாக காணப்படத்தக்கதாக எங்களை ஒப்புக் கொடுக்கிற மாணவர் ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே நாளைய தினம் எங்கள் கையில் இல்லை ஆண்டவரே, தம்முடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரை ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே நாங்களும் உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, எங்களுக்கு என்ன தேவை என்ன வேண்டுமோ எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, நீர் பார்த்துக் கொள்ளுவீங்கிற நம்பிக்கை விசுவாசம் எங்களிடத்தில் காணப்படுகிறது. செலுத்துகிற ஆண்டவரே அப்பா, எல்லாவற்றையும் ஆண்டவரே விட்டு விட்டு ஆண்டவரை நாங்கள் கருத்தரிடத்தில் மாத்திரமே நம்பி இருக்கத்தக்கதாகவும் அவர் எல்லாவற்றையும் எங்கள் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக நாங்கள் ஆண்டவரை சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் இளைப்பாறுதலோடு கூட ஜீவித்த ஆண்டவரை முடிவிலே ஆண்டவரை சொல்றப்பா, அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்போம் என்ற ஆண்டவரே அப்பா அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு காணப்படத்தக்கதாக நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் உலகத்தை தேடாதபடிக்கு மாம்சத்தை தேடாதபடிக்கும் ஆண்டவரே தெய்வீக சுபாவத்தை தேடுவர்களாகவும் தெய்வத்தை அறிந்து அதன்படி நாங்கள் ஜீவிக்கிறவர்களாக இருந்து அவரை போல முற்றிலும் மாறத்தக்கதாக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசின ஆலோசனைகளுக்காக நன்றியோடைய கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். அல்லேலூயா.